முதலமைச்சர் வந்து காவல்துறைக்கே பெரிய நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு. எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்கிற அளவுக்கு கேள்வி கேட்டுருக்காரு. இப்போ இவங்களுக்கும் அவருக்கும் ஒரு தீராத கணக்கு இருக்குது. கட்டாயமாக அந்த கணக்கை தீர்த்து கொள்ள வேண்டிய நேரம் இதுன்னு தான் முழு வேகத்தில் செயல்பட்டு இருக்காங்க. எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்களா, அதுக்கான பதில். இவரை கைது செய்த பிறகுதான் கரூருக்கே போகணுங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருக்குது. கட்டாயமாக கரூருங்கிறது வந்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்த ஒரு இடமா இருக்குது. கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இந்த நேரத்தில் அவருக்கு தெரியும்ல, விஜய் வந்து ஒரு மனசில் ஒன்று வச்சுருக்காருல, இதுதான் நடந்திருக்கும், இதன் காரணமாக தான் இது நடந்தது அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ ஆதவர்ஜுனா ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறார். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு, அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். கட்டாயமாக ஒரு மனதை நெகிழ வைக்கிற ஒரு சந்திப்பாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ அவங்க பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க கூட போக முடியாத நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ அவருடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. முழுமையாக முதல்வருடைய வீடு அலுவலகம் போலீஸாரால் அந்த டைமில் கண்காணிக்கப்பட்டுச்சு போன வருஷம். ரசிகர்கள்ங்கிற போரில் வன்முறையாளர்கள் உள்ள போடுறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு சின்ன உடல் காயத்தையும் கூட ஏற்படுத்தி வாங்கணுங்கிற அளவுக்கு அவர் பயந்தார். மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. அதன் காரணமாக தான் எப்படியாவது அவர் அங்கே போகிறத தடுத்துட முடியுமான்னு தவிக்கிறாங்க. இன்றைக்கி அதற்கெல்லாம் தடை விலகின மாதிரி அந்த வழக்கை அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. திமுகவை வாபஸ் வாங்குகிற சூழ்நிலை வந்துருச்சு. கரூருக்கு முதல்வர் போகிறனால என்ன பிரச்சனை, என்ன பயம், என்ன பிரச்சனை? திமுக என்ன பிரச்சனை? திரு செந்தில் பாலாஜி வந்து முன்ஜாமீன் மனு வந்து போட்டிருக்காரு. என்ன இடத்துலையும் அவர் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருக்குது. அவர் வந்து விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயமாக இருக்குது. ஏன்னா இப்போ இவங்களுக்கும் அவருக்கும் ஒரு தீராத கணக்கு இருக்குது. கட்டாயமாக அந்த கணக்கை தீர்த்து கொள்ள வேண்டிய நேரம் இதுன்னு தான் முழு வேகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் வந்து காவல்துறைக்கே பெரிய நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு. எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்கிற அளவுக்கு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ இந்த வழக்கு விவகாரத்தை பொறுத்தளவுக்கு உச்சந்தலையில் கை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் அப்படிலாம் எந்த முயற்சியும் எடுக்கலை, இவர்களால் இட்டு கட்டிய ஒரு கதை அது அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாலும் கூட சம்மந்தப்பட்ட 9 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த 9 பேர்கிட்ட இருந்தும் ஆவணங்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்க எல்லாமே இதில் சாட்சியங்களாக இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து இப்படி சொல்லுன்னா சொல்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த முகாந்திரமும் இல்லாமல் நீங்கள் ஒரு 9 பேரை கைது பண்ணுறதுங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. நீங்கள் இன்றைக்கி இப்போ பாருங்கள், முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அவங்க சொந்த ஜாமீனில் அனுப்பிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா அது அரசுக்கே கெட்ட பேர். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாமல் இவர்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் செந்தில் பாலாஜி மீது இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது இல்லைங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். இதற்கப்புறம் அந்த வழக்கின் வேகம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். கட்டாயமாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாங்க. கரூருக்கு செல்வதற்கு முன்னாடி அந்த கைதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதைத்தானே விஜய் விரும்புகிறாரு. இவரை கைது செய்த பிறகு தான் கரூருக்கே போகணுங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருக்குது. கட்டாயமாக கரூருங்கிறது வந்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்த ஒரு இடமா இருக்குது. சும்மா ஜஸ்ட்டு கரூர்னு அவர் கடந்து போக முடியாது. எவ்வளோ ஊர்களில் நம்ம பிரச்சாரம் பண்ணோம், அதில் ஒன்று கரூர்னு அவர் கடந்து போகவே முடியாது. அந்த 41 உயிர்கள், அந்த மரண ஓலம் அவ்வளவும் அவர் காதுகளில் இப்போவும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது அதற்கு காரணமானவர்கள் இவர்களா அவர்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது நீதிமன்றமும் காவல்துறையும் தான் முடிவு பண்ணணும். சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு தெரியும்ல, இப்போ விஜய் வந்து ஒரு மனசில் ஒன்று வச்சுருப்பார்ல, இதுதான் நடந்திருக்கும், இதன் காரணமாக தான் இது நடந்தது அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ ஆதவர்ஜுனா ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நினைத்தது ஒருவேளை பொய்யா கூட இருக்கலாம். அந்த எண்ணம் கூட தவறாக இருக்கலாம். பொய்ங்கிறத விட அவங்க நினைத்தது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஒன்று நினச்சிட்டு இருக்காருல்ல, இப்போ அதற்கான முடிவுங்கிறது என்னவா இருக்கும்? அவருடைய கைதாக தானே இருக்கும். ஸோ அதனால் அதை நோக்கி தான் அவங்க இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எங்கே அவருடைய அரசியல் முடிஞ்சிச்சு, விஜய் இவ்வளோதான், இதுக்கப்புறம் காலி, விஜய் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதே இடத்துக்கு முதலமைச்சராக வந்து அந்த கான்வாயோட போகிறாரு அப்படின்னும் போது அவருக்கு எப்படி சார் இருக்கும்? அந்த சந்திப்பு அப்படின்றது அவர் மனசில் எப்படி இருக்கும்? அது கட்டாயமாக ஒரு மனதை நெகிழ வைக்கிற ஒரு சந்திப்பாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ அவங்க பாதிக்கப்பட்டவர்களை
சந்திக்க கூட போக முடியாத நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ அவருடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. ரசிகர்கள்ங்கிற போரில் வன்முறையாளர்கள் உள்ளே போடுறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு சின்ன உடல் காயத்தை கூட ஏற்படுத்திடுவாங்களோங்கிற அளவுக்கு அவர் பயந்தார். இன்றைக்கி அந்த எந்த பயமும் இல்லாமல் ஒரு நல்ல பாதுகாப்போடு அழகாக போய் அந்த மக்களை சந்தித்து தனித்தனியாக ஆறுதல் சொல்கிற அளவுக்கு அவருக்கு இன்றைக்கி சூழ்நிலை காலம் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த சந்திப்புங்கிறது இந்த சந்திப்பும் இந்த கரூர் பயணமும் அவர் வாழ்வில் மிக மிக முக்கியமானது. பர்சனலாகவே அவருக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சார் இப்போ திமுகலேருந்து சில இளம் பேச்சாளர்கள் பேசுகிறாங்க, சில வீடியோக்கள் இன்ஸ்டாவில் போடுறாங்க, அவங்கள தொடர்ந்து காவல்துறை கைது பண்ணிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு வகையில் அவங்க அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? அது இல்லைங்க, கருத்து சுதந்திரங்கிற பேரில் கண்டதையும் உளர்னீங்கன்னா எப்படிங்க பொறுத்துக்க முடியும்? நீங்கள் தாவேக்காவுக்கு எதிராக எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, அதிமுகவுக்கு எதிராக எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. எல்லாரையுமா இங்கே கைது பண்ணுறாங்க, எல்லார் மீதுமா வழக்கு போடுறாங்க. யாரோ குறிப்பிட்ட ஒருத்தர் மீது வழக்கு போடும்போது அவர் என்ன பேசுனாருங்கிறத நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்களை வெறும் வழக்கு மட்டும் போட்டாங்க, கூப்பிட்டு வந்துச்சு மிதிக்க வேண்டியதானங்கிற அளவுக்கு நமக்கு போகும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளில் இருக்கிற அநாகரிகம் இருக்குல்ல, அந்த அந்த ஸ்லாங்கே கேவலமாக இருக்குது. அந்த வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், விமர்சனம் எல்லாரும் பண்ணலாம், எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது, எல்லாரும் பண்ணலாம். இன்றைக்கி அரசியல் ஆய்வாளர்கள் அவ்வளோ பேர் உட்காந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க. யாராவது தரக்குறைவாக கேவலமாக பேசுகிறாங்களா? இதே தாவேக்காவை ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அமைச்சர் கீர்த்தனா ஒரு பள்ளியை போய் ஆய்வு செய்கிறாங்க. அங்கே ஒரு மாணவிகிட்ட அவங்க ஆங்கிலம் தெரியலங்கிறதுக்காக சில கருத்துக்களை முன்வைத்து அது எவ்வளோ பெரிய வைரலாக மாறி இருக்கு. அவங்கள விமர்சிக்காத யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? இங்கே எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. அதில் ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல. நீங்கள் தவறை சுட்டி காட்டுங்க. எப்போவுமே ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது அதை திருத்தி கொள்கிற அளவுக்கு இருக்கணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னா அது இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். நீ என்ன சொல்கிறது, உனக்காக நான் வீட்டில் உட்காந்துருக்கணுமா, நான் இன்னும் 10 ஸ்கூலுக்கு போவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இவங்களுடைய விமர்சனம். அப்போ இவங்களை கைது பண்ண தான் செய்வாங்க கட்டாயமாக. இது போல் இன்னும் சிலர் இங்கே இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து கைது பண்ணணும்னு தான் நான் கேட்குறேன். சார் அவங்க கைது பண்ணுறாங்க, அவங்க திரும்ப வெளில வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி கிரியேட் ஆகுது, அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ கிரியேட் ஆகுது. இதை தான் எதிர்பார்க்குறாங்களா அவங்க? இப்படி போயிட்டு நானும் ரவுடி தான் போயிட்டு வந்தேன்ற மாதிரி இல்லை. அதுவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுவும் சில பேர் என்னென்னா ஒரு மலிவான பிரச்சாரத்தின் மூலமாக தன்னை முன்னிறுத்தி கொள்ளணும்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஆனால் அவர்களுக்கு அரசியலில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கான்னா இருக்காது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி காலம் முழுக்க அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன திமுகவில் பெரிய பொறுப்புகளை கொடுத்து எம்எல்ஏ ஆக்குனாங்களா, எம்பி ஆக்குனாங்களா, அமைச்சர் ஆக்குனாங்களா? கிடையாது. இல்லை, அவருடைய உயரமும் வேகமும் அவ்வளோதான். அங்கே தான் அவர் இருக்க முடியும், அவர் பேசின வார்த்தைக்கு. அது மாதிரி தான் இவங்கெல்லாம் நிறுத்து போயிடுவாங்க. ஒரு படியை தாண்டி மேலே ஏற தப்பான ஒரு உதாரணமாக ஆகிடாது சார் வரக்கூடிய இளைஞர்களுக்கு கூட. இல்லைங்க, அதை எத்தனை பேர் பின்பற்றுறாங்கன்னு பாருங்களேன். இதே திமுகவில் எவ்வளவோ நாகரிகமான நண்பர்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்கெல்லாம் பேசுகிறது கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பரந்தாமன்லாம் உட்காந்து தொலைக்காட்சியில் பேசுகிறாரு, கான்ஸ்டன்டைன்லாம் பேசுகிறாரு, நீங்கள் கேட்கலாமே. அவங்களுடைய வாதம்லாம் அறிவுபூர்வமாக இருக்கும். அதே தொலைக்காட்சி விவாதங்களில் திமுகவை சேர்ந்து இன்னும் சிலர் உட்காடுறாங்க. கேட்க முடியுதா நமக்கு? அப்போ நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசுகிறீங்கிறது தான். விமர்சனங்களை யார் வேணாலும் வைக்கலாம். ஒரு தவறான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது கட்டாயமாக உங்கள் மீது வழக்கு பதியப்படத்தான் செய்யணும். அவர்களுக்கு தண்டனை தரப்பட தான் வேணும். அப்போ தான் இது மாறுங்கிறேன். இதை திமுகவை என்கரேஜ் பண்ணுதா சார்? நீங்கள் பண்ணுங்க, கைதாகுங்க, உங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா தலைமையும் அதை பற்றி எதுவும் பேசுறதில்ல, ஒரு கண்டன அறிக்கையை கூட விடுறது இல்லை அப்படின்னும் போது அவங்களும் இதை ஆதரிக்கிறாங்களா? இல்லைங்க, திமுகவை பொறுத்தளவுக்கு கலைஞர் பேசும் கலை வளர்ப்போம்னு ஒரு புத்தகம் எழுதினார். நீங்கள் அதை போய் படிச்சிங்கன்னா இது போன்ற இளைஞர்கள்லாம் வரவே மாட்டாங்க. அவ்வளவு அதில் எழுதிப்பார் அவர். ஸோ அதனால் கலைஞர் இருக்கும் பொழுது திமுகவில் ஆபாச பேச்சாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அது வேற, அது குறிப்பிட்ட செக்டாரை கவர்வதற்கான கூட்டம். இப்போ வர்ற இளைஞர்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் படித்தவங்களாக இருக்காங்க. இப்போ இந்த பையன்லாம் இப்போ சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பையன்லாம் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் படித்தவராக தான் இருப்பார். அப்போ நாம் இப்படி படிச்சிருக்கோம், நாம் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாமான்னு முதல்ல அவங்களுடைய அறிவுக்கு அவங்க கேள்விகளை கேட்கணும். அப்போ தான் நாகரிகமாக வார்த்தை. எனக்கு பதவி கிடைக்கும், நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா உடனே திமுகவில் எனக்கு ஒரு பெரிய பதவி தூக்கி கொடுத்துருவாங்கன்னு தவறான நோக்கத்தோடு அவங்க செயல்பட்டாங்கன்னா கட்டாயமாக பதவியெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் சும்மா நீர்த்து போகிற பதவிகளாக இருக்கும். இன்னொன்று பொதுமக்கள் அவங்களை எந்த காலத்துலையும் என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் மக்களை சந்திக்காமல்லாம் நேரடியாக ஆட்சியில் உட்காந்து அல்லது
நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ மாறவே முடியாது. அப்போ மக்களை சந்திக்க வரும்போது அன்னைக்கு கேவலமாக பேசுகிறேன் அவன் தாண்டா கொண்டு போயிடுவாங்க. அதனால் நல்ல இளைஞர்கள் வாங்க, எல்லாருக்கும் அரசியல் ஆசை இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை பின்பற்றி போகலாம். அந்த வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் கரூர் போனால் ஏன் வந்து திமுக இவ்வளோ பதறாங்க? ஏன்னா அந்த சம்பவத்தப்ப அதிமுக அதை கண்டிச்சாங்க, எல்லா கட்சிகளுமே கண்டிச்சாங்க. ஆனால் திரும்ப அவர் போறாரு அப்படின்னும் திமுக மட்டும் தான் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க, அவர் போகக்கூடாது, மக்களிடையே பேசக்கூடாது அப்படின்றதுல. ஏன் அந்த பதற்றம் அவங்களுக்கு? அதுதான் மடியில் கணம் இருக்கும்போது வழியில் பயம் இருக்கும்னு சொல்கிற மாதிரி சிஎம்க்கு ஆர்டர் பொறுத்து இவங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. அதன் காரணமாக தான் எப்படியாவது அவர் அங்கே போகிறத தடுத்துட முடியுமான்னு தவிக்கிறாங்க. இன்றைக்கி அதற்கெல்லாம் தடை விலகின மாதிரி அந்த வழக்கை அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. திமுகவை வாபஸ் வாங்குகிற சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ இதற்கப்புறம் வந்து எந்த தடையும் கிடையாது. அங்கே போய் அவர் என்ன பேச போகிறாருங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. காத்திருப்போம் என்ன பேச. திமுக பற்றி பேசினார் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த இமேஜும் வந்து சரியும்ன்ற பயமா, இல்லை அவங்க ஏன் அவங்களை பார்க்கவே கூடாதுன்றத திமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு? இல்லைங்க, ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்குங்க. அந்த உண்மை ஒருவேளை வெளிவருவதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா என்ன ஆகுங்கிறது தான் அவங்க பதட்டமாக இருக்குது. அதை காத்திருப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு 2 3 நாள் நடக்க தானே போகுது. ஓகே சார், பேசினதுக்கப்புறம் திரும்ப நம்ம பேசுவோம் சார். தகவலுக்கு நன்றி சார். நன்றி. சூப்பர்.